சரி நம்ம சேனலில் இருக்க சாயல் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால இருக்கக்கூடிய மீடியா பத்திரிகை நண்பர்கள், அப்புறம் எங்களை வாழ்த்த வந்த திருப்பூர் சுப்பிரமணியன் சார், நாசர் சார், உதயகுமார் சார், பொன்ராம் சார், சிவா சார், வீரா சார், எழில் சார், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. போகிறப்பயே தள்ளுறப்பயே பார்த்து டைம் ஆகிடுச்சு, அடுத்தது வெளில நிற்கிறாங்க பேசுங்கன்னா நான் என்ன பேசுன்னு தெரில, படபடபடன்னு இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மூமெண்ட். என்ன அப்படின்னா, இதே சாலை கிராமத்தில் பிரசாத் ஸ்டுடியோ ஆப்போசிட்டில் வாட்டர் வாஷில் வண்டி கழுவிட்டு இருந்தேன் நான். இன்றைக்கி இந்த இடத்துல நம்மளோட படத்தோட ஆடியோ லான்ச் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ஹாப்பியாக இருக்குது. என்னுடைய தேங்க்யூ. என்னுடைய நண்பர் உதயராஜ், மோகன், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே வந்திருக்காங்கன்னு தெரில. உதயா, மோகன் இவங்கெல்லாம் இல்லைன்னா எனக்கு இப்படி ஒரு மேடை கண்டிப்பாக கிடச்சிருக்காது. ஏன்னா வாட்டர் வாஷில் வண்டி கழுவிட்டு இருந்தப்போ சும்மா அப்படி பைக் விடுறதுக்கு வருவார் உதயா. அப்போது மூஞ்சி காமெடியாக இருக்குது, எதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கலக் போதையாரில் எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்து இவ்வளோ தூரம் நான் வந்தேன். அதுக்கு மிகப்பெரிய நன்றி உதயா, மோகன், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இல்லைன்னா இப்படி ஒரு மேடை எனக்கு கிடச்சிருக்காது. அதே போல் நான் எங்கேயுமே என்னுடைய அம்மா, மனைவி யாரையுமே வந்து ஒரு படத்துக்காக நான் வெளியில் கூப்பிட்டு வந்ததில்லை. முதல் முறையாக எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன், என் மனைவி, என்னுடைய மகள் மகாராணி அவங்கள நான் வர வச்சுருக்கேன். இவங்க சொன்னாங்க இல்லையா ஃபேமிலி எல்எம்எம் ஃபேமிலினாங்களா, அந்த ஃபேமிலியில் என் ஃபேமிலியும் இருக்கணுன்றதுக்காக என்னுடைய ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கேன். எனக்காக வந்த நண்பர்கள் ஷபு, ஜன்னு, பிரஜன், என் ஊருக்கு 2 உதாரி டைரக்ஷன், ப்ரொடியூசர் எல்லாருமே வந்திருக்கேன், எனக்காக வந்துருங்க. அதை தாண்டி மதன் சொல்லிட்டு என்னுடைய நண்பர் துபாயில் இருக்கார். நேற்று நைட்டு கால் பண்ணி நாளைக்கு என்னோடய ஆடியோ லான்ச்சுன்னு சொன்ன உடனே காலைல 2:45 ஃப்ளைட்டை போட்டு எனக்காக இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே போல் என்னுடைய இப்போ நான் ரொம்ப பழகிறது வந்து லெஸ்கோ ஹாலிடேஸ் என்னுடைய நண்பர்கள் அவங்க தான். அதே போல் என்ன டைரக்டர் செல்வா, டைமண்ட் தோனி பட டைரக்டர், இன்னும் நிறைய பேர் எங்களுக்காக வந்திருக்கீங்க. மஞ்சு சார், எனக்கு இந்த இடத்துக்கு வாய்ப்பு கொடுத்த மாரி அண்ணா, தேங்க்யூ அண்ணா. நீங்கள் கால் பண்ணி இப்படி ஒரு கதை இருக்குது, நீங்கள் கேளுங்க, பிடிக்குன்னு சொன்னீங்க, ரொம்ப நன்றி. அப்புறம் என் கூட என்னை வந்து ஒரு தம்பி போல் சார் சொன்ன என்னை வந்து பார்த்துக்கிட்டு தினாண்ணா எங்கே உட்காந்துருக்கீங்க, தினாண்ணா தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. என்னை வந்து நீங்கள் கூட வந்து என்னுடைய மேக்கப் மேன் அண்ணன் வந்து கூடயே இருந்து நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சார் எல்லாமே பார்த்துக்கிறது. தம்பி பாலா, இன்னும் நிறைய பேர், எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தேங்க்யூ. இந்த படத்தில் ஒர்க் பண்ண இந்திரன், திடியன், அஸ்வின், இவங்க எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே வந்து சகஜமாக ஜாலியாக எல்லாருமே பழகிட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசிப்போம். ஹீரோயின் எல்லாருமே கேட்டாங்க, ஹீரோயினுக்கு உங்களுக்கு எப்படி கெமிஸ்ட்ரின்றாங்க. அவங்க பேசுகிற லாங்குவேஜ் எனக்கு புரியாது, நான் பேசுகிறது அவங்களுக்கு புரியாது. சரி நம்ம யார்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தா டக்குன்னு திரும்பி யூகே சார் நின்றுட்டே இருப்பார். ஏன்னா அவருக்கு மட்டும்தான் இங்கிலீஷ் தெரியும். அவர் வாட்டானார், ஒன்றும் இல்லை சார், நீங்கள் சொன்னால் நீங்கள் மட்டும்தான் பேசிகிட்டு இருப்பீங்க, எங்களை பேச விட மாட்டீங்க அப்படின்னுவோம். ஸோ உண்மையிலே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனது யூகே சாருக்கும் ஹீரோயினுக்கு மட்டும்தான். இல்லை இந்த ஹீரோயினுக்காக தான் இவர் இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டு வராரான்னு எங்களுக்கு தெரியல. போட்டுட்டு வந்து காலையிலே ஃபஸ்ட்டு வந்து நின்றுவார். இப்போ கொஞ்சம் முடியை வெட்டியிருக்காரு. இல்லைன்னா ஹீரோயினை விட அதிக ஹேர் அவருக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி. அதே போல் நாங்கள் ரவி மரியா சார் சொல்ல வேணாம். ஏன்னா வந்து அவர் டைரக்டரு, அவர் டான்ஸரு, அவர் எல்லாமே பண்ணுவார். திடீர்னு வந்து அவர் வந்து டக்குன்னு அடிக்கிற மாதிரி இப்படி நடினுவார். அப்படின்னு திரும்பி டைரக்டர் மானிட்டரில் உட்காந்து எனக்கு தெரியல, அவர் சொல்கிறதே பண்ணுங்கன்னுவார். அந்த மாதிரி எங்களை வந்து ஒரு டைரக்ஷன் பண்ணி இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரவி மரியா எந்த இடத்துல எல்லாமே இப்போது கிரிக்கெட்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த இடத்துல இதாக இருக்கோ தோனி வந்து டக்குன்னு ஒரு 6 அடிப்பார் இல்லையா, அந்த மாதிரி படத்தில் எந்த இடத்துல ஒரு தொய்வு இருக்கோ கண்டிப்பாக அந்த இடத்துல எல்லாமே வந்து ரவி மரியா சார் வந்து தூக்கி நிறுத்துவார். அந்த மாதிரி தான் ஒரு டீமாக எல்லோரும் ஜாலியாக ஒர்க் பண்ணியிருக்கோம். அதே போல் காமெடி ஏதாச்சும் ஒரு சில டைலாக் சொல்லணும் அப்படின்னா நேராக டைரக்டர்கிட்ட போகலான்னு பிளான் பண்ணுவோம். நான், அஸ்வினி, இந்திரன், திடீர்னு எல்லாம் போய் நிற்போம் டைரக்டர் சார்கிட்ட கேட்குறதுக்கு. அவர்கிட்ட போய் சார் இந்த இடத்துல இதை போகலாம் பண்ணுவேன். அவர் இப்படி கண்ணாடியை மெல்லமாக கைட்டி அப்படி ஊதுறன்னா இந்த டைலாக் நல்லா இல்லை, இது வேண்டாம் அப்படின்னு மெல்லமாக போட்டுப்பார். சரின்ட்டு சரி வாங்கடா போகலான்ட்டு 3 பேரும் கூட்டின்னு ரிட்டர்ன் வந்துடுவேன். நான் போய் சார்கிட்ட சொல்லலாம், கோகுல் சார் ப்ரொடியூசர்லாம், ஐயா என்னங்கய்யா இது சரிங்க பாருங்கள், அவர் கண்ணாடி கைட்டினாரா போட்டிருந்தாரான்னு.
கண்ணாடி போட்டுக்கிட்டு தாங்க லைட்டாக கேட்டினார், அப்போ அந்த டைலாக் வேண்டாம், நீங்களே ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படி சொல்ல. ஆனால் என்ன டைலாக் தேவையோ அந்த டைலாக் இந்த இடத்துல வச்சுக்கோங்க புகழ் அப்படின்னாங்க. சரி, நம்ம சேனலில் இருக்க சாயல் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால ஒவ்வொரு டைலாக்குமே அதில் ரவிமரியா சார் நிறையா சொல்லியிருக்கேன். புகழ் இது சேனல் ஒன்று, அங்கே ரசிக்கிறது வேறடா, இது 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 வேற ஒரு பாதை, இந்த பாதைக்காக நீ ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு. வின்சென்ட் சார் எல்லாமே பார்க்குறதுக்கு ஐயோ வில்லன் 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 அப்படின்னு இருக்கும். கிட்ட போய் பழகினா தெரியும், அவ்வளோ ஒரு குழந்தை மாதிரி. அப்படி ஹாய்ங்க, அவர் பேசுறதே பொறுமையாக இருக்கும். நம்ம தான் இதில் தான் டிவியில் பார்த்தா டப்பிங்கில் தான் அப்படி பேசுகிறாரு, உண்மையிலேயே அவர் குழந்த மாதிரியே பேசுவார். அதே போல் மியூசிக் டைரக்டர் நல்லா நாங்கள் பழகந்தப்புறம் மாப்பிள்ள நீங்கள் இந்த பாட்டு பாடுறீங்களான்னாங்க. ஐயா, படம் நல்லபடியாக எல்லா ப்ரொடக்ஷன் கிடச்சிருச்சு, எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கு, நான் பாடினா கேட்க மாட்டாங்க, புரிஞ்சுங்க, இல்லை நீங்கள் பாடுங்க சொல்லி வற்புறுத்தி இந்த பாட்டில் ஒரு லைன் பாட வச்சார். ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். அதே போல் விஜய் கீழே உட்காந்துங்க, விஜய் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, சூப்பர். ஆல்ரெடி என் கூட ஜூ கீப்பரில் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருமே அவ்வளோ அழகாக ஒரு படம் நல்லபடியாக மக்கள்கிட்ட போய் சேரணும், நல்ல மெசேஜ், நல்ல எமோஷனல், ரொமான்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த படம் ஒரு நல்ல படத்தை, ஏன்னா அவங்கள்ட்ட என்கிட்ட சொன்னப்போ லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் நாங்கள் 26 படம் பண்ணியிருக்காங்க, எல்லாமே பெரிய ஹிட்டான படம். அவங்க 27வது படம் நம்ம இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்காக கண்டிப்பாக நம்ம உழைக்கணும், இந்த படம் மக்கள்கிட்ட நல்லபடியாக போய் சேரணும். ஏன்னா அவங்க கேட்குற ஒவ்வொரு ஸ்டோரியுமே ஒரு மெசேஜ் இருக்கணும், ஒரு ஃபேமிலியான ஒரு கதை தான் சூஸ் பண்ணுவாங்க. அப்படி கிடைச்ச ஒரு படம் தான் எனக்கு இந்த 4 Idiots. இந்த படம் கண்டிப்பாக மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர், நல்லபடியாக போய் சேரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே போல் இந்த சாங்கை எடுத்துகிட்டேன் ஏபி இன்டர்நேஷ்னல், அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் ஒர்க் பண்ண ப்ரொடக்ஷன் ஆகட்டும், அங்கே ஒர்க் பண்ணுற ஆகட்டும், ஒரு லைட்மேன் ஆகட்டும், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எல்லாருமே படத்துக்காக உழைக்கிறது எல்லாமே என்னென்னா, இந்த படம் நல்லபடியாக மக்கள்கிட்ட போய் சேரணும், நல்ல கருத்தை நம்ம எடுத்திருக்கோம், இதை போய் சேர்ந்தா இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களுக்கு நீங்கள் எல்லாருமே வாய்ப்பு கொடுக்கணும். இங்கே வந்திருக்க கேமராமேன்ஸ், நீங்கள் தான் பத்திரிகையாளர்கள், நீங்கள் தான் இந்த படத்தை எடுத்து போய் சேர்க்கணும். என்ன தான் நாங்கள் நல்லபடியாக உழைச்சி இது பண்ணினா கூட எல்லாருமே நிழலுக்காக மரத்தை தேடி போவோம், ஆனால் அந்த மரம் வெயில் நிற்கிறது யாரும் தெரியாது. அந்த மாதிரி தான் நீங்கள் எல்லாருமே எங்களுக்காக உழைச்சிட்ருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட சேருங்க. இந்த படம் நல்லபடியாக வந்திருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இது பண்ணுறேன். இங்கே வாழ்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. அதிகமாக பேசிட்டுனான்னு தெரில, தேங்க்யூ. யாரையாச்சும் விட்டுருந்தேன்னா மன்னிக்கணும். ஏன்னா நீங்கள் திடீர்னு நிறைய பேர் எனக்கு படப்படப்படன்னு ஆகி போச்சு. நான் நிறைய பேசுவேன் இந்த மைக் இருந்ததுன்னா, பட் இப்போ ரொம்ப பயமாக இருக்குது. யாரையா விட்டுருந்தா மன்னிச்சுங்க. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் கொடுக்கும். தேங்க்யூ, லவ் யூ ஸோ மச் மக்களே, நன்றி. ஆமாம், அதே போல் ரொம்ப சந்தோஷம். சேலம், தருமபுரி நிறைய இடத்துல எனக்காக நான் எந்த இடத்துலலாம் கம்மியாக இருக்கணும், என்னை மேலே தூக்கி அழகு பார்க்குற என்னுடைய தம்பிங்க எல்லாம் வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் எப்போல்லாம் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் பஸ்ஸை போட்டு கார் இடத்துல எல்லாம் வந்துடுவாங்க. தேங்க்யூ துரை, தேங்க்யூ. வந்திருக்க அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி. சொல்லலாம், லவ் யூ. ப்ரொடியூசர் கீர்த்தி சார், கோகுல் சார், ரொம்ப சந்தோஷம் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு. என் கூட அவ்வளோ சகஜமாக பழகிறீங்க, நீங்களும் அவ்வளோ படம் எடுத்திருக்கீங்க. உங்கள் எல்எம்எம்மில் நானும் ஒரு ஃபேமிலியில் ஒரு குழந்தையாக இப்போ நான் வந்திருக்கேன். அந்த குழந்தைய நீங்கள் அழகாக எடுத்து தாளாட்டி இவ்வளோ தூரம் ஒரு மேடைக்கு கொண்டு வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அருணாச்சலம் அண்ணா ரொம்ப நன்றி. எங்கே இருக்கீங்கண்ணா? அருணாச்சலண்ணா ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. நீங்கள் அவ்வளோ படம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, சூப்பர். நாங்கள்லாம் சின்ன பசங்க வளர்ந்து வந்திருக்கோம், எங்களுக்கெல்லாம் நீங்கள் ஆதரவு கொடுத்து ரொம்ப நன்றி. டைம் ஆகிடுச்சு, எங்களுக்காக இவ்வளோ நேரம் காத்திருந்த அத்தனை பேருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ.